இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். यीशु के नाम से आप सबको आशीष करते हैं। கர்த்தர் தன்னுடைய வசனத்தை மகிமைப்படுத்துவார். प्रभु अपने वचन को महिमा करता है। கேட்கிற உங்களையும் கூட ஆசீர்வதித்து பாதுகாப்பார். सुनने वाले आपको भी प्रभु आशीष करेगा। நியாயாதிபதிகளின் புஸ்தகம் न्यायों का किताब 4வது அதிகாரம் उसका 4था अध्याय முதல் वचனம் சொல்லுகிறது, पहला वचन पर लिखा है, ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். यहूद के मरण के बाद इजरायलियों ने फिर से पाप किया। மறுபடியும் குறைவுகளையும் குற்றங்களையும் செய்கிறார். बार बार वहाँ पर कमी और प्रभु के विरोध में कार्य करते हैं। தேவ ஜனங்கள் செய்யத்தகாததை செய்து அவர்களே தங்களுக்கு கேடை உண்டாக்கி கொண்டார்கள். और जो प्रभु के लोग जो नहीं करने चाहिए उन बातों को करके वो वहाँ पर अपने आप के लिए बुराई ஆனால் करते हैं। தெய்வமோ கிருபையாக, लेकिन प्रभु अनुग्रह இரக்கமாக, अनुग्रह दया से தேவ பிள்ளையுடைய சத்தத்தை கவனமாக கேட்கிறார். प्रभु अपने बच्चों की आवाज को सुनता है। எப்படி கைவிடப்பட்டார்கள், எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள், அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். कैसे छुड़ाए गए हैं और कैसे वहाँ पर छुटकारा पाए हैं। ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். एक क्षण के लिए प्रार्थना करें। கைவிடப்பட்ட ஜனம் எப்படி எழும்பி நிற்கிறது, और जो छोड़े गए हैं वो कैसे फिर से खड़े हो गए, எப்படி அவர்களுக்கு இந்த காரியத்தில் கர்த்தர் உதவி செய்கிறார், कैसे प्रभु ने उन बातों में उन्हें रक्षा किया। பரிசுத்தம் இரக்கம் நிறைந்தவருக்கு ஸ்தோத்திரம். अनुग्रह दया से भरा हुआ प्रभु धन्यवाद। நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல न्यायों की किताब के ஒரு अंदर சில நியாயாதிபதிகளை நாங்கள் தியானிக்கிறோம். कुछ न्यायों के लोगों को हम देखते हैं। கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது அவர்கள் பலப்பட்டார். और प्रभु उनके जीवन में आत्मा भेजने के समय पर उद्धार पाए। 5வது 6வது அதிகாரத்தில் लेकिन 5वें और 6वें वचन தெபோராள் என்கிற ஒரு நல்ல ஒரு சகோதரியை देबोरा करके एक अच्छी स्त्री, தீர்க்கதரிசியாக, भविष्यवक्ता ஒரு நியாயாதிபதியாக, और जब न्याय करने वाली ஒரு மகிமையான ஊழியத்தை நீர் கொடுத்தீர். एक महिमा की सेवकाई को आपने அதை दिया। செய்து முடிக்க கர்த்தர் வெற்றியையும் கொடுத்தீர். उसे पूरा करने के लिए प्रभु आपने उन्हें जय दिया। நாங்கள் தியானிக்கிறோம் கர்த்தாவே. हम ध्यान करते हैं प्रभु, பேசும் அப்பா. बातें कीजिए। ஒவ்வொருவரும் அந்த தெபோராளை போல हर एक उस देबोरा के समान தெய்வ சமூகத்தில் பாடுகிறவர்களாக प्रभु के समूह में गीत गाने वाले வெற்றி அடைய கிருபை செய்யுங்க. और जय पाने के लिए मदद இயேசு कीजिए। கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमीन। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்கிறவர். और प्रभु एक महिमा का कार्य करता है। ஒவ்வொரு நொடி பொழுதுமே தேசத்துல அற்புதம் நடக்கிறது. और हर एक क्षण भर में दुनिया भर में अद्भुत, देश में अद्भुत होता है। ஜெயில இருக்கிறவர்கள் அற்புதத்தை பெறுகிறார். जेल में रहने वाले अद्भुत पाते हैं। ஆஸ்பத்திரியில வேதனைப்படுகிறவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார். हॉस्पिटल में तकलीफ में रहने वाले अद्भुत पाते हैं। இன்னும் எத்தனையோ பேர் கைவிடப்பட்ட ஜனங்களையும் கூட கர்த்தர் சந்திக்கிறார். और भी बहुत सारे छोड़े गए लोगों को भी प्रभु छुटकारा நம்முடைய देता है। ஆண்டவர் 24 மணி நேரமும் ரட்சிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். हमारा प्रभु 24 घंटे उद्धार देता रहता है। அநேகர் ரட்சிக்கப்படுகிறார். बहुत सारे लोग उद्धार पाते हैं। நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள கர்த்தர். हमारा प्रभु सर्वशक्तिमान प्रभु। ஆனால் பாவம் செய்கிற ஜனங்கள், लेकिन पाप करने वाले தெய்வத்தை விட்டு வேற வழியில போகும்போது जो प्रभु को छोड़कर दूसरे रास्ते पे भटक जाते हैं, அவர்களாகவே वो தண்டிக்கப்படுகிறார். अपने आप को ही फंसा देते हैं। இந்த நியாயாதிபதிகள் 3வது அதிகாரத்துல इस न्यायों की किताब में 3रे अध्याय के अंदर திரும்பவும் இஸ்ரவேலர்கள் பின்வாங்கி போகிறார்கள். और बार बार इजरायली लोग पीछे हटते हैं। ஜெபிக்கிறார்கள். वो प्रार्थना करते हैं। வேதனையின் உச்சக்கட்ட வரும்போதுதான் ஜெபம் பண்றாங்க. और तकलीफ की जब गहराई आ जाती है तब प्रार्थना करते हैं। எகிப்துன்னு ஒரு பையன் ஒருவர் இருக்கான், यहूद करके एक व्यक्ति है। அவன் என்ன செய்யறான்னா, இவங்க ஜனங்கள்ட்ட இருந்த தானியத்தை வாங்கி நிறைய பேர் சேர்ந்து சுமந்து கொண்டு இன்னொருத்தன்ட்ட கொடுக்கான். अब ये यहूद लोगों का जो दान भंडार से निकाल कर वो इकट्ठा करके उस वहां पर दूसरे व्यक्ति को देता है। தேவ ஜனம் அந்நியர்கிட்ட கொண்டு கொடுக்க கைகட்டி நின்று கொடுத்துக்கிட்டு இருக்கான். और प्रभु के लोग हाथ बांधकर दूसरों के सामने जाकर से दान देते हैं। பைபிள் சொல்கிறது உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. लेकिन बाइबल कहती है तेरी हाथ की कमाई को तू खाएगा। இன்னொருத்தை சாப்பிடல, இவனே கொண்டு கொடுக்காம பாருங்க. अब और कोई खाता नहीं बल्कि ये खुद जाकर देना पड़ रहा है। எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலை. कितने बड़े तकलीफ का समय है। இன்றைக்கு உலகத்துல நிறைய பேருடைய குடும்பங்கள் உண்டாக்குது. आज भी बहुत सारे लोगों के जीवन में ऐसा होता है। பணம் வாங்கியிருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. कुछ लोग दान लिए पैसे लिए रहेंगे लेकिन उसे लौटा नहीं पाते। வீட்ல உட்கார்ந்திருப்பாங்க, காலி பண்ண மாட்டாங்க. लेकिन कुछ लोग घर पर बैठे रहेंगे, खाली नहीं करेंगे। சில நிலத்தை கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. और कुछ लोग खेती को कुछ समय के लिए ले लेते हैं, वापस दोबारा नहीं देते। பணத்தை, நகையை, என்னெல்லாமோ நடக்குது. और पैसों को या कोई सोना या चांदी को कुछ बहुत सारी चीजों को करते हैं। வேதனையை பார்த்து சிலர் ஹெல்ப் பண்ணுவாங்க.
अब कुछ तकलीफ को देकर कुछ लोग मदद करते हैं, ஆனா வாங்கின பிறகு மாறிடுவாங்க. लेकिन लेने के बाद लोग बदल இது जाते हैं। பொல்லாத உலகம் பாருங்க. ये एक बहुत ही बुरी दुनिया है, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. एक बहुत बुराई की परिस्थिति है। அப்படிதான் இந்த ராஜா அவன்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கான். और वैसे ही ये राजा उनसे ले रहा है, ஆனா ஏகூத்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தார். लेकिन यहूद के अंदर प्रभु का आत्मा है ஜனங்கள் ஜெபம் பண்ணினார்கள். और लोगों ने प्रार्थना की அவன் சரியான ஒரு பாடத்தை சத்துருவுக்கு செய்தான். और वो एक सही काम को शत्रु के लिए किया, சரியான கத்தியை உருவாக்கினார். एक अच्छे तलवार को तैयार कर लिया அவனுடைய பழக்கம் வலது கை அல்ல இடது கை. और उसका जो काम करने का तरीका वो दाहिना हाथ नहीं बाईं हाथ है। ஆகவே கத்தி எல்லாரும் அந்த சைடு தான் வைப்பாங்க, இவர் இந்த சைடு வச்சுக்கிட்டாரு. और सारे लोग अपने बाईं ओर तलवार रखते हैं, लेकिन इसने दाहिनी தேவ ओर रखा। ஜனங்களை கொள்ளையடிக்கிறவனை, और ये जो प्रभु के लोगों को लूट रहा है, அவனை தேவன் சத்துருவாக பார்க்கிறார். और उससे वो उस व्यक्ति को ये शत्रु के रूप में देखता அநீதியை है தேவன் பொறுக்க மாட்டார். और अन्याय के बातों को प्रभु सहन न करेगा। பைபிள் சொல்கிறது நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னி. बाइबल कहती है कि हमारा परमेश्वर जलने वाला आग है, அப்படி என்றால் தீமையை சகித்துக் கொள்ளாத. और इसका मतलब बुराई को सहन नहीं करता। யூதாவே கவனமாயிரு என்று கர்த்தர் சொல்கிறார். हे यहूदा तू ध्यान से रह करके कहता है। கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ओ प्रभु की ओर आप पुकारिए। தேவன் சத்துருவின் கிரிகளை நிர்மூலமாக்குவார். प्रभु शत्रु के कार्यों को नाश करेगा। வேற காணிக்கைகளை சுமந்து கொண்டு கொடுக்கிறார். सीधे वो दान को लेकर वहां पर उठा कर ले गया। ஏகூத் சொன்னார், यहूद ने कहा ராஜா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு हे சொன்னார். राजा हमें आपसे कुछ बातें करनी है। அவன் உடனே பார்த்தா ஏதோ ஜோசியம் சொல்ல போறான், राजा ने सोचा कि ये कुछ तो मेरे बारे में अच्छी बात ஏதோ बताएगा, தீர்க்க தரிசனம் சொல்ல போறான். कोई तो भविष्यवाणी करेगा। தனியா கூட்டு போனான். उसे अकेले में एक जगह पर ले गया, சத்துருவின் கிரிகளை அன்றோடு நிர்மூலமாக்கி விட்டார். लेकिन शत्रु के कार्यों को उसी दिन से उसे नाश किया गया। யெகூ என்ன செய்தாரு? यहूद ने क्या किया? அவனை தீர்த்து கட்டி விட்டான். और उसे वहां पर मार डाल அவன் दिया। தேவ ஜனங்களுக்கு மேல ஒரு பெரிய தொந்தரவு, और लोगों के ऊपर एक बहुत बड़ी तकलीफ பாவத்தின் உச்ச நிலை அவனுக்கு வந்துட்டு. और पाप का एक भयंकर वहां उन लोगों के ऊपर பைபிள் आया। சொல்லுது பாவம் நிறைந்த பிறகு மரணத்தை கொண்டு வரும். और पाप जब भरपूर होता है तो मरण ले आता है। இந்த நியாயாதிபதி யெகூவை கர்த்தர் எடுத்து நிறுத்தினார். और इस न्याय करने वाले यहूद को प्रभु ने उठा कर खड़ा எக்காலத்தை किया ஊதினான். और उसने तूरी फूका, சத்துரு அழிக்கப்பட்டான். शत्रु नाश किए गए। எழும்பி தேவ சமூகத்துல காத்திருக்கிறான். उठकर प्रभु के सामने बैठ தேவன் गए இவன் மூலமாக தேசத்தை அமைதியாக வைக்கிறார். और प्रभु इसके द्वारा देश में शांति दिया। பைபிள் சொல்லுகிறது बाइबल कहती है 80 வருஷம், 80 वर्ष तक, எவ்வளவு ஒரு 80 வருஷம் சாந்தி 80 वर्ष तक शांति है, நிம்மதியோட இருந்தார். बहुत ही शांति से ஆனா रहे। திரும்பவும் தவறு. लेकिन फिर से उन्होंने गलती की। ஆனா இந்த ராஜா பொல்லாதவனாக இருக்கிறான். लेकिन ये राजा बहुत ही बुरा व्यक्ति है। நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்துல न्यायों का किताब 4 अध्याय। யாபின் என்கிற ஒரு ராஜா, और याबिन नामक एक राजा சிசெரா என்கிற ஒரு பெரிய போர்ச்சேவகன், और सिसरा नामक एक योद्धा है। அவர்களுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருக்கிறதுனால और उनके पास 99,000 जो है वो लोगों के रथ हैं। பெரிய தெம்பு, एक बहुत बड़ी घमंड, பண திமிரு, और वो पैसों का घमंड தேவ ஜனத்துக்கு விரோதமாக திமிராக இருக்கிறார். परमेश्वर के लोगों के सामने घमंड में खड़ा है। நீடிக்காதையா, ये बहुत समय तक स्थिर नहीं அது रहेगा, நீடிக்காது. वो ज्यादा समय न தேவன் நீதியை रहेगा। விரும்புகிறார். प्रभु धार्मिकता को चाहता है। நீதிமானுக்கு விரோதமாக எழும்புகிறவன் சிதறடிக்கப்படுவான். धार्मिकता के विरोध में खड़े रहने वाला नाश किया जाएगा। 3வது வசனத்துல கடைசி பாகம் சொல்லுகிறது, तीसरे अध्याय में आखिरी वचन कहता है, இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். और इजरायलियों के लोगों के बीच में 20 वर्ष तक बहुत बड़ी दबाव दिया மிகவும் ஒடுக்கினான். और बहुत दबाव दिया। இஸ்ரவேல் அழுகிறார்கள். और इजरायली रोने लगे எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களை நோக்கி அழுதார்கள். और मुझे सहायता मिलने वाले उस पर्वत की ओर रोने தேவன் लगे। சர்வ வல்லமுள்ள ஆண்டவர், सर्वशक्तिमान அவர் प्रभु ஜெபங்களை वो கேட்கிறவர். प्रार्थना को सुनता है। நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை பிரகாசிக்க பண்ணி भले और बुरों के ऊपर सूर्य का प्रकाश மழையை चमकाकर கொடுத்தாலும் बारिश को देता है, तो भी நீதிமானுடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார். धर्मियों के आवाज को सुनता யார் है। நீதிமான்? कौन धर्मी है? தெய்வத்தை நோக்கி கதறுகிறார். प्रभु की ओर पुकारने वाला, தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர், अपने पाप को छोड़कर दूर जाने वाला, அவன்தான் நீதிமான். वही तो धर्मी है। அவனுடைய சத்தத்தை கர்த்தர் उसकी கேட்கிறார். आवाज को प्रभु ने सुना। அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருக்கிறது. और उसके पास
9,000 लोहे का रथ है। சிசரா என்பவர் பெரிய ஒரு புத்திமானை போல இருக்கிறான். और सिसरा नामक एक बहुत बुद्धिमान योद्धा है அவன் எல்லாத்தையும் சாதிக்க மாதிரி இருக்கிறான். और वो सारे चीजों को सफल करने वालों के அந்த समान है। நேரத்துல उस समय पर கர்த்தர் ஒரு சகோதரியை அபிஷேகம் और பண்ணுகிறார். प्रभु एक स्त्री को अभिषेक करता அதுதான் है தெபோரா. और वही दबोरा है அவளை இஸ்ரவேலின் தாய் என்று கூட சொல்லி இருக்கிறார். और उससे इजरायलियों की माता के समान भी बात ஜெபம் कहता है। பண்ணுகிறவளாக, प्रार्थना करने वाली, பரிசுத்தம் உள்ளவளாக, पवित्र लोगों के தாழ்மை समान உள்ளவளாக, और नम्र दिल பாடுகிற ஒரு அனுபவம் गीत உள்ளவளாக गाने वाले एक अनुभव की स्त्री தேவனுக்கு है। பிரியமான அத்தனை இந்த தெபோராளுக்குள்ள प्रभु இருந்தது. के जो प्यारे हैं सारी बातें इसके पास பழைய हैं। ஏற்பாட்டு காலத்துல ஒரு நியாயாதிபதிகள் கூட பெண்கள் வராத ஒரு காலத்துல और पुराने नियम पर कोई भी जगह पर स्त्रियां नहीं आने के समय ஆனா पर, கர்த்தர் தெபோராளை அபிஷேகம் लेकिन பண்ணினார். प्रभु ने यह दबोरा को चुन लिया அவர் கூட இருக்கிறார். और वो उसके साथ है। அவள் ஆவியில நிறைந்து பேசுகிறார். वो आत्मा में भरकर कहती है, பாராக்கை பார்த்து பேசுகிறார். बाराक को देखकर कहती நப்தலி है, கோத்திரத்தில் உள்ள அந்த மனிதனை கூப்பிட்டு பேசுகிறார். नप्तली के गोत्र के बाराक से कहती है, தைரியமாயிரு. धैर्य से रहे। ஜனங்கள் ஜெபித்தார்கள். लोगों ने प्रार्थना की। கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है, நீ ரெடியா 10,000 பேரை கூட்டு, तू तैयार हो जा, 10,000 को इकट्ठा நான் कर। சொல்லுகிற இடத்துக்கு போ. मैं जिस स्थान पर बोलता हूँ वहां जा அந்த பொல்லாத ஆவியில பிடிக்கப்பட்ட சிரேசாவை நான் வெளியே இழுத்து கொண்டு வருவேன். और वहां पर जो बुरा आत्मा पकड़ा हुआ सिसेरा को मैं खींच कर ले आऊंगा நான் வீதிக்கு கொண்டு வருவேன். और मैं उसे खींच कर रास्ते நீ पे ले आऊंगा। தைரியமாயிரு. तू केवल धैर्य से நான் रहे। அவனை கயற போட்டு இழுத்துட்டு வரேன். और मैं उसे रस्सी से खींच कर लाऊंगा தேவன் சத்துருவின் கிரிகளை நிர்மூலமாக்கி और प्रभु शत्रुओं के कार्यों को नाश करेगा எல்லாத்தையும் அடக்கி போடுவார். और सबको वो जहां पर शांत कराएगा। ரொம்ப நாள் ஓடாது. बहुत समय तक नहीं चलेगा। சத்துருவின் கிரியை ரொம்ப நாள் ஓடாது. शत्रु की बातें बहुत समय तक नहीं முழங்காலுக்கு चलेगी। முன்னால எல்லாம் அடங்கி போய்விடும். घुटने के सामने सब कुछ टूट जाएगा। தேவனுடைய கரம் நீட்டப்படும் பொழுது நொறுங்கி போவார். प्रभु का हाथ बढ़ाए जाने के समय पर सब कुछ टूटा जाएगा। வேதம் அப்படி சொல்லுகிறது. कलाम ऐसे कहता है, தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, ஆண்டவரே உம்முடைய சத்தியம் என்னை சத்தியத்தில் நடத்துகிறது. हे प्रभु तेरा सत्य मुझे सत्य के अंदर உம்முடைய चलाता है। சாட்சிகளை வாசிக்கும் போது நான் தைரியம் அடைகிறேன். और आपके गवाहियों को पढ़ने के समय पर मैं धैर्य होता வேதத்தை हूँ। வாசித்து தைரியம் அடை. कलाम को पढ़कर धैर्य बन जाइए। தன்னந்தனியானவர்கள் அல்ல, अकेलेपन में नहीं, அநாதைகள் அல்ல, एक अनाथ बनकर नहीं, தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. प्रभु को स्वीकार किए हुए लोग धन्य हैं। தெபோரா சொல்லுகிறார், दबोरा कहती है, சத்துருவை இழுத்து கொண்டு வெளியே கொண்டு வருவேன். शत्रुओं को खींच कर मैं बाहर ले आऊंगा। 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 7वां वचन पर ऐसा लिखा है। பாராக்கு சொல்லுகிறான், बारा कहता है, நல்லதம்மா, ये बात तो अच्छी ஆனால் है, தயவுசெய்து நீங்கள் என் கூட வாங்க. लेकिन आप मेरे संग में आइए। தெபோராள் பரிசுத்தாவில நிரப்பப்பட்டு சொல்கிறார், दबोरा पवित्र आत्मा में भरकर कहती है, கர்த்தருடைய ஆவி நான் சொல்கிறேன் நீ போனே. और प्रभु के आत्मा से मैंने कहा तू जा। நீ போற, तू जा तो रहा है, ஆனாலும் கொஞ்சம் சந்தேகம். लेकिन तुझे शंका है। அதனால சத்துருவை தெய்வம் உன் கையில கொடுக்க மாட்டார். इसलिए शत्रु को प्रभु तेरे हाथों में नहीं ஒரு देगा, சகோதரி கையில தான் கொடுப்பார். एक स्त्री के हाथ में कर देगा। வெற்றியடைவாய், புறப்பட்டு போவீங்க. और तू जा, जय पाकर लौटा। பைபிள் சொல்லுது, சத்துரு வீட்டுக்குள்ள இருந்தவனை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். और शत्रु जो घर के अंदर था उससे वहां पर बाहर ले आया। பயப்படாதீங்க. डरना नहीं। உங்க வீட்டை சுற்றி ஏதாவது நடக்கிறதா? क्या आपके घर के चारों ओर कोई बात हो रही है? வியாபாரத்துக்கு விரோதமாக, क्या आपके धंधे के विरोध உடைய में? நிலத்துக்கு क्या விரோதமாக, आपके खेती के இல்ல विरोध में? வீட்டுக்கு விரோதமாக, या आपके घर के विरोध இல்ல में? உங்களுடைய பிள்ளைகளுக்கு या விரோதமாக? अपने बच्चों के विरोध में? பயப்படாதீங்க. डरना नहीं। வேதத்தை கையில எடுங்க. कलाम को हाथ में ले ஆண்டவரே, लीजिए। हे प्रभु, தெபோராள்ட்ட சொன்னீர்லாம், दबोरा से आपने कहा, சத்துருவை இழுப்பு என்று சொன்னீர்லாம், शत्रु को तू खींच कर இழுத்து लाएगा। கொண்டு வாருங்க ஐயா. खींच कर ले நான் आइए। ஒன்றுமல்ல ஆண்டவரே, मैं कुछ नहीं, நீர் யுத்தம் பண்ண வேண்டும். आप युद्ध कीजिए। அப்படிதான் ஜெபிக்க வேண்டும். वैसे ही हमें प्रार्थना करना நாம் है। ஜெபிப்போம், ஜெபம் பண்ணணும். हम प्रार्थना करना கர்த்தர் चाहिए। காரியங்களை வாய்க்க பண்ணணும். प्रभु कार्य को सफल வேதம் करेगा। அப்படி சொல்லுகிறது. और प्रभु का वचन இந்த ऐसे வசனத்துக்கு कहता है, நடுங்குகிறவன் நான் நோக்கி मेरे वचन को डरने वाले को मैं आगे स्थिर அவர் रखूंगा। பார்த்தா என்ன நடக்கும் और பாருங்க. वो अगर देखता है तो क्या होगा? தைரியமா இருங்க, धैर्य से रहिए, பயப்படாதீங்க. डरना नहीं। தேவன் கிரியையை செய்வார். और प्रभु अपने कार्य को करेगा। நீங்க சும்மா இருப்பீங்க. आप शांत रहोगे எங்கேயோ வந்து எங்கேயோ போயிரும். और कहीं से आके कहीं और चला जाएगा। நீங்க விலகிருவீங்க. आप उससे बच जाओगे। சத்துருவை சத்துருவின் கையில ஒப்பு கொடுப்பார். शत्रु को शत्रु के हाथ में प्रभु सौंपेगा। வேதம் சொல்லுகிறது, कलाम कहता है, துன்மார்க்கனை பார்த்து அவனை காண இல்ல. और मैंने दुष्टों को देखा लेकिन वो कहीं नजर ना இல்ல, आया। அவன் இருந்த இடமே நீ அறியாது. वो जहां पर बैठा था वो स्थान भी उसे இந்த नहीं வேதம் அப்படி पहचानेगा। சொல்லுகிறது. ये कलाम ऐसे நான் कहता அவனை இழுத்து கொண்டு है, வருவேன். मैं उसे खींच कर ले जाऊंगा। அப்படியே கர்த்தர் இழுத்து கொண்டு और வந்தார். वैसे ही प्रभु उसे खींच कर लाया। யுத்தம் பெரியதா இருந்தது. युद्ध बहुत ही भयंकर था। 10வது வசனம் சொல்லுகிறது, 10वां वचन पर लिखा है, பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் வரவழைத்து
அந்த 10,000 பேரோட தேபோரால் சொன்ன அந்த இடத்துக்கு போகிறான். तब बाराक ने ज़ेबूलून और नप्तली को लोगों को लेकर उस जो जहाँ पर देबोरा ने जाने को कहा उस जगह पर 10,000 தாபார் என்கிற மலை, அதாவது மறுரூப மலைக்கு பக்கத்துல और போகிறான். वो दाबोर करके एक रूपांतर के पहाड़ के पास वाले पहाड़ पर गए இவன் எல்லாம் ரதத்தை கூட்டிட்டு வரான் பாரு. और ये रथ को लेकर वहां पर आता है. சிசரா வருகிறான். सिसरा आ रहा है. அப்பொழுது தேபோராள் तब दबोरा ने பாராக்கை நோக்கி बाराक से कहा, எழுந்து போ, उठकर जा, கர்த்தர் சிசராவை உன் கையில ஒப்பு கொடுத்தார். प्रभु यहोवा ने सिसरा को तेरे हाथ कर दिया. இதுதான் தேவன் சொல்கிற வார்த்தை. और यही वचन प्रभु कहा हुआ கர்த்தர் वचन है. உனக்கு முன்பாக போகிறார். प्रभु तेरे आगे चल रहा है உன் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நிற்பார். और तेरे शत्रुओं के आगे वो खड़ा रहेगा. எவ்வளவு மகிமையான ஒரு ஆண்டவர். कितना महिमा की बात है. பலவீனம் உள்ளவனை பலப்படுத்துகிறார். और सामर्थ्यवान को और सामर्थ्य देता है. இல்லாதவர்களை இருக்கிறதாக அழைக்கிற ஒரு और ஆண்டவர். जिसको कुछ है नहीं उसको है करके बुलाने वाला प्रभु. வேதாகமத்தை எடுக்கிறவனை ஒரு நாள் அவர் கைவிடுகிறார். इस कलाम को उठाने वाले को कभी नहीं छोड़ता. பலப்படுத்துகிற தெய்வம். और वो सामर्थ्य दिलाने वाला, அபிஷேகத்துல நிரப்புகிற ஒரு अभिषेक தெய்வம். से भरने वाला प्रभु. அவர் நோக்கி பார்த்தா அங்கே புகை வரும். और वो अगर देखेगा तो वहां पर दुआ उठेगी. நீங்க உட்கார்ந்து பாருங்க. आप बैठकर देखिए, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. थोड़े समय पर प्रार्थना பிரச்சனையை कीजिए, சொல்லுங்க. अपनी समस्या बताइए. வேத வார்த்தையில ஆண்டவர் சொல்கிறார், कलाम के अंदर प्रभु कहता है, கதவை பூட்டு अपने दरवाजे को बंद அமைதியா कर ஜெபம் பண்ணு. शांति से प्रार्थना 4 कर. பேருக்கு மத்தியில உன்னுடைய நீதியை விளங்க பண்ணு. और 4 लोगों के बीच में तेरी धार्मिकता को मैं प्रकट ஐயோ करूंगा. இந்த வசனம் அழியாது, ये वचन नाश न होगा, இது முடியல, ये अंत न हुआ, அவர் வரும் வரைக்கும் காரியங்களை செய்யும். और वो आने तक उसके कार्य को पूरा என்ன करेगा. நடந்தது? क्या हुआ? பாராக்கினுடைய ரதம் என்ன நடந்தது? बाराक का रथ क्या किया है? சிசராவின் சேனை பட்டயத்தினால் விழுந்தது. और सिसरा की सेना तलवार से गिर पड़ा. ஓடுகிறான், वो भागने लगा, கால்நடையாய் ஓடுகிறான். वो अपने पैरों से भागने लगा. பக்கத்துல அவனுக்கு பழக்கமான ஒரு குடும்பம் இருக்கிறது. और उसके आसपास में उसके पहचान वाला एक परिवार है. அதுல அப்படிதான் எழுதி இருக்கிறது. वहाँ पर ऐसे लिखा है. 17வது வசனத்தில் எழுதி இருக்கிறது, और वहाँ पर 17 वचन पर लिखा है, ஏபோரின் வீட்டுக்கு அவனுக்கு சமாதானம் இருந்ததுனால ஐயோ இந்த வீட்டுக்குள்ள போய் ஒளியலான்னு போனான். वो हेबोर नामक एक घर पर गया जो उनको पहचान वाला है. அங்க போய் ஒளியலான்னு போனான். वहाँ छुपने के लिए भागा. அந்த சகோதரி உள்ள கூப்பிட்டா, वो स्त्री ने अंदर बुला लिया. வா வா உள்ள வா. आजा, अंदर आजा. அவன் சொல்லுதான், उसने कहा, எனக்கு தாகமா இருக்கு, मेरे लिए प्यास है, கொஞ்சம் தண்ணி கொடுத்துரு, मुझे थोड़ा पानी दे, பெரிய போரையை போட்டு மூடி வச்சிரு, एक बहुत बड़े चादर से ढक दे, வாசல்ல போய் நின்னுக்கங்க, रास्ते दरवाजे पे खड़ा रहना. யாராவது வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள யாருமே இல்லைன்னு சொல்லிருங்க. कोई आएगा तो कह देना यहाँ पर घर पर कोई नहीं है. இஸ்ரவேலருடைய சத்துரு சொல்லுகிறான், इजरायलियों का शत्रु कहता है, யாரும் இல்லைன்னு சொல்லிரு, कोई है नहीं करके என்ன कह ஒளிச்சு दे. வச்சிரு, और कोई मुझे छुपा कर என்ன रख, மூடி வச்சிரு. मुझे डाक दे. அந்த சகோதரி उस சொன்னாங்க, स्त्री ने कहा, உனக்கு தண்ணி இல்ல பாலே தாரேன்னு கொடுக்கிறேன். और तुझे पानी नहीं बल्कि तुझे दूध पिलाती நல்ல हूँ. போரையை போட்டு மூடி अच्छा चादर डाल के उसे डाल दिया. கர்த்தர் அவனை உறங்க செய்தார். प्रभु ने उसे गहरी नींद में डाल दिया. சகோதரி உஷாராயிட்டாங்க. और ये स्त्री स्थिर हो गई. இவன் அல்லவோ இஸ்ரவேலரை ஒடுக்குகிறான். और यही तो इजरायलियों को दबाता है. இவனை வச்சுதான் அந்த ராஜா தெம்பா இருக்கிறான். और इसके कारण ही तो राजा बहुत ही घमंड करता ஒரு है. பெரிய கூடார ஆணி 2 மடி உள்ள ஆணியை கரங்களில் எடுத்தாள். एक बहुत बड़े कील को लेकर जो करीब 2 फुट का जो कील है जो तंबू बनाने வலது के लिए काम, கரத்திலே சுத்தியல் எடுத்தாள். और वो उस दूसरे हाथ पे उसने वहाँ पर हथौड़ा ले लिया நேரே அவன் தரையில நெற்றியில் அட்டித்தாள். और उसके माथे पे रखकर उसे தரையில मारा. போய் விழுந்தது. और वो उसका माथा से जमीन पे சத்துருவை फेंका. தெய்வம் இழுத்து கொண்டு வந்தார். शत्रु को खींचकर प्रभु ले ஒரு आया. சகோதரி அவனுடைய தலையில அடித்து கொன்று போட்டாள். एक स्त्री ने उसे सीने पे मारकर मारा. வேதம் சொல்கிறது அவன் மடங்கி அந்த அவளுடைய பாதத்தில் விழுந்தான். कलाम कहता है वहां पर ही उसके चरणों तले वो मर गया. அப்பதான் அவன் வருகிறான். तब वहां पर वो आता है. இவனை விரட்டிக்கிட்டு வராங்க. इसको भगा कर आने वाला யார் வாரா? कौन आ रहा है? இவனை விரட்டிக்கிட்டு யார் வாரா? பாராக்கு வருகிறார். इसको भगा कर बाराक आता है. அவன் கீழே சுருண்டு கிடக்கிறான். और वो वहां पर नीचे पड़ा हुआ है. 22வது வசனம் சொல்லுகிறது, 22 वचन पर लिखा है, பின்பு சிசராவை தொடர்கிற பாராக் வந்தான். जब बाराक सिसरा का पीछा करता हुआ आया, उसे ढूंढा. முக்கியமான புள்ளி யாரு? और मुख्य व्यक्ति कौन है? கர்த்தர் சொன்னாரு பிசாசை வெளியே எடுத்து கொண்டு வரேன்னு और சொன்னாரு. प्रभु ने तो कहा कि शैतान को मैं बाहर खींच के लाऊंगा. ரோமர் 16:20 அப்படிதான் சொல்றோம். रोमियो का 16:20 में लिखा है, சீக்கிரத்துல जल्द ही உன் சத்துருவை
காலுக்கு கீழே நசுக்கி तेरे போடுவேன். शत्रु को पैरों तले कुचलूंगा। வேதத்தை வாசிக்கிற நீங்கள் பாக்கியவான், कलाम को पढ़ने वाले अब धन्य हैं ஜெபிக்கிற நீங்கள் பாக்கியவான். और प्रार्थना करने वाले अब धन्य हैं। எப்படி கைவிடுவார்? कैसे वो எப்படி छोड़ेगा, உங்களை மறப்பார்? कैसे तुम्हें வேதம் भूलेगा। சத்திய வசனம், कलाम सत्य कलाम है। எல்லாத்தையும் தெளிவாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார். सबको उसने ठीक से लिखा है ஒரு தவறு கூட ஒரு மறைக்கல, எல்லாம் வெளிப்படையா எழுதி और வைத்திருக்கிறார். एक गलत बात को भी नहीं छुपाया, सबको उसने लिखा हुआ அவர் है। எப்படி குணம் உள்ளவனோ அப்படி எழுதி வைத்திருக்கிறார். उसका गुण जैसा है उस बात को वैसे ही लिखा பாராக் है தேடுகிறார். और बाराक ढूंढता அந்த है। சகோதரி சொல்லுகிறார், उस स्त्री ने कहा, யாகேல் சொல்லுகிறார், याहेल कहती है, ஐயா நீங்க தேடுற ஆளு இங்கதான் இருக்கு, आप जिसे ढूंढ रहे हो वो मेरे पास ही இங்க है, வா. यहाँ पर आ। வந்து பார்த்தால் அவன் மடங்கி கிடக்கிறான், और செத்து போய் கிடக்கிறான். जब आया ढूंढ कर तो वहां पर देखा कि वो தேவனுடைய मरा पड़ा है। தீர்க்கதரிசி தெபோராட் சொன்ன வார்த்தை அங்க நிறைவேறி. और दबोरा ने जो कहा वो बात वहां पर पूरी हुई। பாராக் ஐயா மகிமை உங்களுக்கு கிடைக்காது, बाराक महिमा तो तुझे नहीं ஒரு मिलेगी, சகோதரிக்கு கிடைக்கும். एक स्त्री को मिल जाएगा। அதுதான் நடந்தது. और वही बात वहां पर हुआ। தேவன் சத்துருவின் கிரிகளை நிர்மூலமாக்கும். और प्रभु शत्रुओं के कार्यों को தேவ नंगेपन में ஜனங்கள் करेगा। ஜெபம் பண்ணா போதும், प्रभु के लोग प्रार्थना करें तो யுத்தம் काफी है। கர்த்தருடையது. युद्ध यहोवा का है அவனை இழுத்து கொண்டு கர்த்தர் வருவார். और उसे खींच कर प्रभु ले आया। பைபிள் சொல்லுகிறது बाइबल பாருங்க, कहती है ஒரு மகிமையான ஒரு காரியத்தை செய்ய. एक महिमा की कार्य को करता है। அவனுடைய தாய் சொல்றா, उसके माता ने ஐயோ कहा, என் மகனை காணுமே, है मेरे बेटे को पता नहीं। அவனுக்கு நிறைய மனைவிமார். उसको बहुत सारी அவங்க पत्नी थी சொல்றாங்க, ஓ அவங்க கொள்ளை அடிச்சிட்டாங்கல்ல, और वो कहती हैं कि ये तो बहुत लूटा होगा, இஸ்ரவேலர்களை மடங்கடித்திருப்பான், इजरायलियों को दबाकर मार डाला நிறைய होगा, பேரை சிறைபிடிச்சிருப்பான், बहुतों को कैदी बनाया நிறைய होगा, தங்கம் கிடைச்சிருக்கும், बहुत सोने मिले होंगे துணிமணி கிடைச்சிருக்கும், और बहुत सारा चांदी எல்லாத்தையும் सोना பங்கு चांदी, வச்சுட்டு வருவாங்கல்ல. सबको वो बांट कर आएगा। அதனால கொஞ்சம் லேட்டு. इसीलिए शायद धीरे से आ रहा है। அதனால லேட் இல்ல, சத்ருவின் சிரசை கர்த்தர் உடைத்து போட்டார். और इसलिए वो धीरे से नहीं बल्कि शत्रुओं के कार्यों को प्रभु ने नाश कर दिया। தெபோராள் பாடுகிறார், देबोरा गीत गाती है, மகிமையாக பாடுகிறார். महिमा से गीत गाती அவள் है। சொல்லுகிறார் பாருங்க, वो कहता है, कहती है, देखिए 5வது வசனம், 5வது அதிகாரத்துல 5वें वचन पर 7வது வசனம், 7वां वचन, தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், और देबोरा जब तक मैं न उठी, இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், जब तक इजराइल में माता होकर न उठी, கிராமங்கள் பாழாய் போய்விட்டன. तब तक गांव सूने पड़े थे, நூதனமான கடவுளை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். नए नए देवता मानने गए। ஆகவே யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. उस समय फाटकों में लड़ाई होती தூக்கி थी, எறிந்து விடுங்கள், தெய்வத்துக்கு பிரியமில்லாத. और जो प्रभु के लिए प्यारा नहीं है उसे उठाकर फेंक ஆகவே दीजिए। வாசல் வரைக்கும் யுத்தம் और வந்திருக்கிறது. अपने घर के चौखट तक युद्ध आया கர்த்தருக்கு है। எது இஷ்டம் இல்லையோ அதை தூக்கி போட்டுருங்க. जो प्रभु को जो प्यारा नहीं है उसे उठाकर फेंक दो। அவள் சொல்லுகிறாள், वो कहती है, அவள் தாயாக மாறும் அளவும், और वो जब तक माता न बन गई வாசல் வரைக்கும் யுத்தம் வந்தது. और घर के चौखट तक युद्ध கர்த்தர் வெற்றி हुआ। கொடுத்தார், प्रभु ने युद्ध जय दिया है மகிமையான வெற்றி கொடுத்தார். और प्रभु ने वहां पर महिमा का தயவு जय செய்து இந்த दिया। வசனத்தை வாசிங்க. इस वचन को पढ़िएगा। 36வது வசனம் பார்த்தீங்கன்னா, 31वां वचन, கர்த்தாவே हे प्रभु, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிக்க கடவர்கள். हे यहोवा, तेरे सब शत्रु ऐसे ही नष्ट हो। ஆண்டவரே, உம்மில் அன்பு கூறுகிறவர்களே और परंतु उसके प्रेम வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பார்களா. और सामर्थ्य से उगने वाले उस सूर्य के समान रहे। ஆடுகிறார் தெபோரா, देबोरा गीत गाती கர்த்தருக்கு है, நன்றி சொல்கிறார். प्रभु को भलाई हो। என்ன அருமையான ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தார். कितना बड़ा छुटकारा प्रभु ने அவர்தான் दिया। யுத்தம் பண்ணினார். उसी ने युद्ध அவர்தான் किया। தெய்வ ஜனத்துக்கு பாதுகாப்பு उसी கொடுத்தார். ने प्रभु के वचन लोगों के साथ में उसने मेहनत की है। அன்றைக்கு தான் நடந்ததா? क्या केवल उसी दिन हुआ? இன்றைக்கு நடக்கும், आज भी होगा, இப்பொழுதே நடக்கும். अभी होगा। வாசித்து விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் இதை செய்வார். और पढ़कर वचन कर पढ़ने वाले उन सबको ये जीवन में वचन कार्य சத்துருவை करेगा। இழுத்து வெளியே கொண்டு விடுவார். शत्रु को खींच कर बाहर ले आएगा। யார் கையில ஒப்பு கொடுக்காருன்னு தெரியாது. किसके हाथों में अर्पण करेगा पता नहीं। கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन प्रभु कहता है, தெபோரா சொல்லுகிறார், देबोरा कहती है, ஜெபம் பண்ணு, और प्रार्थना நான் कर, அவனை இழுத்து கொண்டு வெளியே கொண்டு मैं வருகிறேன். उसे उठाकर खींच कर बाहर கர்த்தர் யுத்தம் लाऊंगा। பண்ணுவார். प्रभु बाहर ले आएगा। 900 என்ன 1000 என்ன பல ஆயிரம் என்ன, और क्या हजारों क्या है, 900 क्या है, या उससे हजारों हजारों எவ்வளவு எவ்வளவு இருந்துட்டு போட்டோம், कितना भी क्यों ना हो, அவர் ஒரு நொடி பொழுதுல எல்லாவற்றையும் சீரழித்து விடுவார். एक क्षण भर में वो सबको नाश கர்த்தர் करेगा। தன்னுடைய ஜனத்துக்காக வைராக்கியம் கொள்ளுகிறார். और प्रभु अपने लोगों के लिए धैर्य करता है, வேதத்தை गमन करता கரங்களில் है। எடுப்போம், हम कलाम को अपने हाथ में வசனத்தை लें, வாசிப்போம், वचन को पढ़ेंगे, வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுப்போம். आकाश की ओर अपनी आंखों को வானத்தையும் लगाएं। பூமியையும் படைத்தீங்கள் சர்வ வல்லமுள்ள நித்திய பிதாவே, आकाश और पृथ्वी को बनाने वाले सर्वशक्तिमान நீர்தான் प्रभु, எனக்கு ஒத்தாசை. आप ही तो मेरे सहारा நீ है। உம்மதான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். आप ही को तो हम देख இந்த
करेंगे। சத்துருவின் கிரிகளை நிர்மூலமாக்கும். ये शत्रु के कार्यों को नाश மரண कीजिए। படுக்கை மாறட்டும். मरण का बिस्तर बदल நடக்க जाए முடியாதவங்க எழும்பி நிற்கட்டும். और जो चल नहीं पाता उठकर चले। பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படட்டும். शैतान का सारा कार्य जो जो जंजीर में है छुड़ाया தரித்திரத்தை जाए। உருவாக்குற பிசாசு வெளியேறி போகட்டும். कंगाल को ले आने वाला शैतान दूर चला जा। ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் குடும்பத்தை நிரப்புங்க. प्रभु की प्रशंसा से परिवार को உங்களுடைய भर பிள்ளைகள் दे। வெற்றி अடையட்டும். आपका जो बच्चे जय पाए கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிறவனுக்கு அப்படியே மாறி போகட்டும். और प्रभु के नाम के भय के कारण उसके जीवन में वैसे बदलावट அவருடைய आए। தலை நசுக்கப்பட்டு वो போகட்டும். शैतान का शत्रु का सर न कुचला जाए। கர்த்தாவே உம்முடைய கிருபை பெரிதாக இருக்கு. हे प्रभु आपका अनुग्रह महान தேசம் है। உம்மை அறியட்டும். देश आपको जाने। இந்த வேதாகம் அனைவருடைய வாழ்க்கையில மறுரூபப்படுத்தட்டும். ये वचन बहुतों के जीवन में रूपांतर ले आए படிக்கிறவர்கள் और जो आज्ञा को पालन करते हैं, जो विश्वास करते हैं, பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும். धन्यवाद की बातों को और आशीष को पाएं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता।